வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். இது நாளிதழில் வந்த தினம் ஒரு தகவலாகும். தென்மேற்கு பருவமழை. ஆசிய பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை காலம் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஜூன் முதல் செப்டம்பர் நடுப்பகுதி வரை மழைப்பொழிவு ஏற்படும். இந்த காலகட்டம் வெப்பத்துடன் கூடிய ஈரமான பருவம் என்று அழைக்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை தொடங்கியவுடன் அதுவரை நிலவி வந்த கோடை வெப்பம் வெகுவாக குறைந்து காற்றில் ஈரப்பதம் அதிகரிக்கும். சுற்றுப்புறத்தில் 3 முதல் 6 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை குறையும். பொதுவாக தென்மேற்கு மழைக்காலம் முழுவதும் வெப்பநிலை குறைவாக சீராக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அதிக மழைப்பொழிவு காரணமாக இந்த வெப்பநிலை குறைவு இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மற்றும் ஆந்திராவின் அருகிலுள்ள பகுதிகளில் இந்த பருவத்தில் மிக குறைந்த மழைப்பொழிவு காணப்படும் என்பதால் அப்பகுதியில் வெப்பநிலை சற்று அதிகமாக இருக்கும். அரபிக்கடலுக்கு அருகில் இருப்பதால் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் வாரத்தில் தொடங்கும். இந்த பருவமழை தீவிரமடைந்து இடி, மின்னல் மற்றும் பலத்த மழையாக மாறும். மழையை கணிக்கும் அறிவியல் கருவிகளையும் கடந்து சில நேரங்களில் பருவமழை அதற்கு முன் அல்லது பிந்தைய காலத்தில் ஏற்படும்போது மனிதர்களுக்கும் விவசாய பயிர்களுக்கும் சேதத்தை ஏற்படுத்தி விடுகிறது. எப்படி இருந்தாலும் தென்மேற்கு பருவமழையை நம்பி பல லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்களும் ஏராளமான குடிநீர் ஆதாரங்களும் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இது நாளிதழில் வந்த தினம் ஒரு தகவலாகும். வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்.